அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சட்டத்துறை அமைச்சர் நான் சட்டவிரோதமான செயல் சொன்னார்ல, தைரியம் இருந்தா ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவர் சட்டத்துறை அமைச்சர் தான், சட்ட கையில தான் வச்சிருக்காரு. நான் பயந்துகிட்டு ஐயோ ரகுபதி நான் பயந்துட்டேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல போறேன்னா கிடையாது. நான் சொன்னதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். காரணம், குற்றவாளிய ஹார்பர் பண்றாங்க, செந்தில் பாலாஜிய ப்ரொடெக்ட் பண்றாங்க. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பதவி கொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கிறார்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன்? ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு. முதலமைச்சருக்கு அது இது இல்லையா? இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க, அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்டினியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும், என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்வ்ட். அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்ஷன். கடந்த 15 நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன? டாஸ்மார்க்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதை மடைக்கணும். அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறதில்லை. எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு க ஸ்டாலின்.